Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு தோசை தான். ஸோ திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னு ஃபோன் வந்துருச்சு, இல்லை வீட்டில் வந்துட்டு டிஃபன் செய்யறதுக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 2 hours ஒரு சூப்பரான தோசா பேட்டர் எப்படி ரெடி பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது சுரக்காய் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காய் தோசை செய்யறதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். ஸோ 2 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் பச்சரிசி நம்ம வந்துட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம். 1.5 hours 2 hours ஊறினாலே போதும், உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். ஸோ இப்போ பச்சரிசி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்ச அரிசி. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 அல்லது 3 பச்சை மிளகாய். அது கூடவே நம்ம நறுக்கின சுரக்காய் சேர்த்துக்கலாம். 250 கிராம் சுரக்காயும் ஒரு 2 இன்ச்சு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சுரக்காய் வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குமின் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஜீரகம், உப்பு தேவையான அளவு. இது கூடவே நம்ம தேங்காய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காவை சேர்த்துக்கிட்டாலும் இல்லை நறுக்கின தேங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேட்டராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மாவு அரைச்சாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபைன் பேட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம ரவா தோசை பதத்துக்கு நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போது மாவு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம வந்து ஒரு ஆப்ப மாவு பதத்துக்கு வந்துட்டு இப்போ கரைச்சி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த மாவோட நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழை நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கின பெரிய வெங்காயம், தேங்காய் துண்டு. ஸோ இது ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாத்தையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவும் நம்ம வதக்கி சேர்க்க போகிறதில்ல. ஃப்ளேவருக்காக ஒரு 2 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் பேட்டராக நல்லா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா வரும். ஸோ நம்ம பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ரவா தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்ற முடியும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போது நம்ம தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க பேட்டரை நம்ம வந்துட்டு ஊற்றிடலாம். இப்படி ஊற்றுனா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தின்னான தோசையாக ஊற்றலாம். இதே நீங்கள் நார்மலாக போட்டு நீங்கள் வந்துட்டு ரவுண்டாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அங்கே கலர் பார்க்கும்போதே தெரியுது, நமக்கு சுரக்காய் ஆட் பண்ணதுனால லைட் க்ரீனிஷ் கலர் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான தோசை வந்து ரெடி. ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.